Hey guys, how to learn AWS for free. நீங்கள் ஒரு நார்மல் இன்ஸ்டியூட்டில் போய் AWSக்கு ட்ரைனிங் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15,000 20,000 அந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் வரும். பட் இதெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே ஆன்லைனில் AWS லேர்ன் பண்ண முடியும். ஓகே, இது வந்து ஃப்ரீயாக லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த டுட்டோரியல்ஸ்லாம் வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு டுட்டோரியலாக இருக்குமா அப்படிங்கிற டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். இது வந்து அஃபிஷியலாக அமேசானே வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்குற டுட்டோரியல்ஸ். ஸோ அது மூலமாக நம்ம ப்ராப்பராக லேர்ன் பண்ணோம் அப்படின்னா AWS நம்ம கம்ப்ளீட்டாக முடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் லேர்ன் பண்ணுறதுக்கு எந்தெந்த மெட்டீரியல்ஸை எந்த வெப்சைட்ஸில் நீங்கள் எடுக்கணும், அது எந்த மாதிரி ப்ரொசீஜரில் நம்ம வந்துட்டு லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். This is abin, நம்ம software engineer. Welcome to my channel. இந்த வீடியோவில் வந்து நம்ம 4 பார்ட்டாக லேர்ன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ். AWSக்கு முன்னாடி நீங்கள் வந்து சில க்ளவுட் பேஸ் பண்ண ஃபண்டமெண்டல்ஸ் நீங்கள் கற்றுக்கணும். அதை எங்கே லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா AWS பேஸ் பண்ண ஃபண்டமெண்டல்ஸை நீங்கள் எங்கே லேர்ன் பண்ணணும், அதுக்கான மெட்டீரியல்ஸை நீங்கள் எங்கேருந்து எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன். அதாவது நீங்கள் ஒரு AWS சர்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேஷனை கிளியர் பண்ணுறதுக்கு எந்தெந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதுக்கான மெட்டீரியல்ஸை நம்ம எங்கேருந்து ஃப்ரீயாக எடுக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரியல் டைமாக ஒரு AWS ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது, ஒரு அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்டை AWS பேஸ் பண்ணி நம்ம பண்ணுறதுக்கான லேர்னிங் டுட்டோரியல்ஸ் எங்கே நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வித்வுட் wasting time, let's get into the video. Okay guys, இப்போ நீங்க வந்து பேசிக்ஸ் ஆஃப் clouds வந்து எங்க கத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா YouTubeல இதுக்கான வீடியோஸ் இருக்குது. நீங்க ஆக்சுவலா இந்த எடுரேக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த எடுரேக்கால இந்த ஒரு 9 hours கோர்ஸ் இருக்குது. இந்த 9 hours கோர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து cloudோட பேசிக்ஸை பத்தி இவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் AWS உடைய பேசிக்ஸ் வந்து இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஒரு மோர் தென் எனஃப். அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் எது பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதே சேம் சேனல் தான் எடுரேக்கா. ஸோ இந்த சேனலில் வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் க்ளவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். இந்த வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு வந்து க்ளவுடோட பேசிக்ஸுங்கிறது தெரியும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த 9 hours வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் க்ளவுடை பற்றி தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். இந்த 2 வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த 2 வீடியோஸுமே பார்த்தேன். நான் வந்து கம்ப்ளீட்டாக பார்க்கல, இதோட அஜெண்டாஸ் பார்த்தேன். ஸோ அதில் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஓகே, நீங்கள் இப்போ இந்த 2 வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் இப்போ ஒரு சர்டிஃபிகேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டுக்கு என்னென்ன மாதிரி டாபிக்ஸ் இருக்குது அந்த ஒரு கோர்ஸில் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாங்கிறத சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து AWS அசோசியேட் சர்டிஃபிகேஷனோட ஃபுல் டாக்குமெண்டேஷன், அதாவது சிலபஸ் எல்லாமே இதில் இருக்கும். நான் இந்த லிங்க்கு கீழே தரேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆக்சுவலாக செகண்ட் லெவல் ஆஃப் சர்டிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஷனர் சர்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கும். அந்த சர்டிஃபிகேஷன் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சர்டிஃபிகேஷனாக இருக்காது. நீங்கள் ஒரு பேசிக்ஸ் ஆஃப் AWS கற்றுக்கணும் அப்படின்னா சர்டிஃபிகேஷன் நீங்கள் பண்ணலாம். பட் ஜாப் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேஷன் தான் வந்து ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சர்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 18 டாபிக்ஸ் கிட்ட இருக்கும். இந்த 18 டாபிக்ஸையும் நீங்கள் வந்துட்டு கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா இதுவே ஒரு இன்டர்வியூ கிளியர் பண்ணுறது உங்களுக்கு மோர் தென் எனஃப். அட் த சேம் டைம் வந்து இந்த டாபிக்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலும் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டையும் முடிக்க முடியும். ஓகே, இந்த டாபிக் பேஸ் பண்ண டுட்டோரியல்ஸ் வீடியோலாம் நம்ம எங்கே எடுக்கலாம்னு பார்ப்போம். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த VPC எடுத்துக்கிறேன், விர்ச்சுவல் ப்ரைவேட் க்ளவுட். ஸோ இதை வந்து நீங்கள் AWS ஸ்கில் பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். இதில் நீங்கள் போயிட்டு இப்போ நான் VPC வேணும் அப்படின்னா VPCன்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். இதில் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி கோர்சஸ் வேணும் அப்படின்ட்டு. டிஜிட்டல் கோர்சஸ் வேணுமா, லேர்னிங் பிளான் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பெய்டு ட்ரைனிங்கும் இருக்குது, ஃப்ரீ ட்ரைனிங்கும் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ட்ரைனிங் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். பெய்ட் ட்ரைனிங்னா வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு லைவ் கிளாஸஸாக இருக்கும். அந்த லைவ் கிளாஸஸ் தான் மோஸ்ட்லி அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. இதுமாதிரி டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க லைவில் சொல்லியிருந்த டீச் பண்ண விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. இங்கே நீங்கள் அந்த விஷயத்தெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போ VPCயோட ஃபண்டமெண்டல்ஸ் ஃபஸ்ட் லேர்ன் பண்ணுறேன். இந்த டுட்டோரியல்ஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சிலபஸில் பார்த்தீங்கன்னா VPCயில் என்னென்ன மாதிரி டாபிக்ஸ் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது இதில் கீழே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. VPCனா என்ன, சப்நெட்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து VPNனா என்ன. ஹோல்ட் ஆன், ரீலெவலில் இப்போ 2 கம்பெனிஸ்க்கு வந்து வேகன்சிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னமாரி ஜாப் ரோல், எவ்வளோ வேகன்சி அண்ட் எவ்வளோ பேக்கேஜ் அப்படிங்கிறத பார்ப்போம். மைக்லாம் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கம்பெனி. இது வந்து ஆக்சுவலாக பியூட்டி பிராண்ட். இதில் வந்து என்னமாதிரி ஜாப் ரோல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர், React.js பேஸ் பண்ண சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 6 to 12 lakh per annum வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரோலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், இன்டெரக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா shadi.com. ஸோ இதோடைய ஃபண்டிங் பார்த்தீங்கன்னா 1 million மேலே இருக்குது. ஸோ இதுக்கு என்னென்ன ஜாப் ரோல்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட். ஸோ இந்த டேட்டா அனலிஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த டெஸ்ட் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். இது கொடுத்துருக்க பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 10 to 12 lakh per annum வரைக்கும் அவங்க பேக்கேஜ் கோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியோட டீம் சைஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 1000 people வந்து இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் இங்கே இருக்குது, நீங்கள் டேரெக்டாக செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதோட ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் டெஸ்ட்டில் 700+ மேலே ஸ்கோர் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கிஃப்ட்ஸும் கிடைக்கும். லைக் மேக்புக், ஐஃபோன், ஐவாட்ச், ஹூடிஸ் இந்த மாதிரி. ரீலெவல் வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஹையரிங் பிளாட்ஃபார்ம். உங்களுடைய ஜாப் நீங்கள் வந்து எடுக்கிறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் டாப் 100 ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து உங்கள் ஜாப் எடுத்து தருவாங்க. லாஸ்ட் 6 months மட்டும் ரீலெவல் 10 crore worth ஆஃப் ஜாப்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுடைய இன்டர்வியூ ரெடினஸை செக் பண்ணுறது கூட இந்த டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் எத்தனை டெஸ்ட் வேணால் அட்டன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு டேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டேட்டில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு ஃப்ரீ சாம்பிள்ஸ், மோக் இன்டர்வியூஸ், நீங்கள் இந்த டெஸ்ட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதோடைய சிலபஸ், இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரீலெவல் பேஜ்லேயே கிடைக்கும்.
ஸோ அதெல்லாம் நீங்கள் அங்கேயே டெவலப் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் தனியாக ஒரு இன்ஸ்டியூட்லாம் போயிட்டு கோர்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நீங்களாவே செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். நீங்கள் எந்த டெஸ்ட்டில் அதிகமான ஸ்கோர் எடுத்துருக்கீங்களோ அந்த ஸ்கோரை நிறைய கம்பெனிஸ் அவங்க ஷோ பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த டெஸ்ட் எழுதி மார்க் கம்மியாக எடுத்தாலுமே நீங்கள் மல்டிபிள் அட்டம்ஸ் பண்ணும்போது நிறைய மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் மல்டிபிள் அட்டம்ஸ் பண்ணுறது ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ரீசெண்டாக ஒரு பர்சன் வந்து ரீலோட் மூலமாக அவங்களுடைய ஃபஸ்ட் ஜாப் வந்து 10 lakh per annum பேக்கேஜுக்கு எடுத்திருக்காங்க. நீங்கள் ரீலோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் வந்துட்டு இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டுட்டோரியலில் உங்களுக்கு கவர் ஆகுதா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இதில் நான் இப்போ விபிசி கூட சர்ச் பண்ணிக்கிறேன். சர்ச் பண்ணால் இப்போது இதோடைய பேசிக்ஸ்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்கும். ஓகே, இது இருக்குது இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் அமேசான் விர்ச்சுவல் ப்ரைவேட் க்ளவுட். ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் எடுக்கலாம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 minute கோர்ஸ் தான். இது 10 minute 4 hours அப்படி சொல்லி எல்லா கோர்ஸுமே இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் லாங்குவேஜ் கொரியனில் இருக்குது, நம்ம இங்கிலீஷில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்தமாதிரி நீங்கள் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா AWS Cloud Practitioner Essentials, அதாவது ப்ராக்டிஷனருக்கு இந்த கோர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே உங்களுக்கு வந்து ப்ராக்டிஷனர் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் பாருங்கள். இதில் உங்களுக்கு AWS உடைய பேசிக்ஸ் நிறையாவே இதில் சொல்லுவாங்க. ஸோ இது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுலேயும் வந்துட்டு VPN பற்றின பேசிக் கான்செப்ட்லாம் வரும். அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா இந்த VPCக்கான ஒரு கோர்ஸும் இங்கே இருக்குது. இது வந்து 10 minutes கோர்ஸ் தான். இதில் வந்து பேசிக்காக சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் இந்த ஸ்பெசிஃபிக் டாபிக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இதில் ஏதோ ஒரு டாபிக் லைக் VPN செட்டப் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது நீங்கள் டேரெக்டாக யூடியூப்லேயே சர்ச் பண்ணலாம். ஸோ AWS VPN செட்டப் டுட்டோரியல் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி அதில் நிறைய வீடியோஸ் வரும். அந்த வீடியோஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அப்படிலாம் நீங்கள் இங்கேருந்து முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே இருக்க டுட்டோரியல்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால் இந்த சர்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணும்போது இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும்னா AWS இந்த சர்டிஃபிகேஷன் அஃபிஷியல் பேஜ்லேருந்து நீங்கள் கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இவங்களே வந்து சில கோர்சஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கோர்ஸ் நீங்கள் எடுக்கலாம். அந்த ஃப்ரீ கோர்ஸாக இருக்கும், டிஜிட்டல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ஸ் நீங்கள் எடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஒயிட் பேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க மெட்டீரியல்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஸ்டடி மெட்டீரியல்ஸ். இதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இருக்கக்கூடிய சில கொஸ்டின்ஸும் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க, லைக் சாம்பிள் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ்லாம் எப்படி வரும் அப்படிங்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு AWSல நீங்கள் லேர்ன் பண்ணும்போது ப்ராக்டிஸும் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீயான ஆக்சஸும் கொடுப்பாங்க. அது என்ன சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு நிமிஷம். நீங்கள் ஃப்ரீ டயரில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் ஒரு வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஹோஸ்டிங்கு சில சார்ஜஸ் கொடுப்பீங்க. அது நீங்கள் அப்படி ஹோஸ்ட் பண்ணாமல் AWS யூஸ் பண்ணி டேரெக்டாகவே உங்கள் வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டாக வெப்சைட் வந்து ஹோஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இந்த ஃப்ரீ டயரில் நீங்கள் பண்ண முடியாது. பட் ஒரு ட்ரைனிங் பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து 12 months வரைக்கும் ஃப்ரீயான பிளாட்ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. பட் அந்த 12 monthsக்கு அப்புறமா நீங்கள் இந்த இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜஸ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து 12 monthsலேயே வந்து க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரி அட்வான்டேஜஸ்லாம் இந்த டயரில் கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் அதை தெரிஞ்சிக்க முடியும். லைக் வந்து நீங்கள் ஒரு 1 monthக்கு 750 hours ஒரு இன்ஸ்டன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். 1 or 2 எதுனா க்ரியேட் பண்ணி 750 hours வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா S3 இருந்தால் உங்களுக்கு 5 GB ஆஃப் டேட்டா வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பக்கெட் தராங்க உங்களுக்கு, S3 பக்கெட். இதுமாதிரி நிறைய அட்வான்டேஜஸில் இருக்குது. அண்ட் இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் நீங்கள் இப்போ லினக்ஸ் லேர்ன் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு விண்டோஸ் சாஃப்ட்வேர் இருக்கும்போது நீங்கள் லினக்ஸ்க்காக ஒரு விர்ச்சுவல் மிஷினை க்ரியேட் பண்ணி அதில் நீங்கள் வந்து லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து இந்த AWSல நீங்கள் டேரெக்டாக சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது இதில் ஒரு ஈஸி டு இமேஜ் நீங்கள் க்ரியேட் பண்ணி ஈஸி டு இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணி அதோட லினக்ஸ் இமேஜ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அப்போ நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதில் லினக்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரியல் டைமில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் இந்த லினக்ஸை இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரியல் டைமில் AWS ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அதை நீங்கள் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ண முடியும். லினக்ஸில் போய்ட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் நீங்கள் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியாது. டுட்டோரியல்ஸ் நிறையா இருக்கும். பட் நீங்கள் ரியல் டைமில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு நிறையா வந்துட்டு டவுட்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய இஷ்யூஸுங்கிறது வரும். அதை நீங்கள் சால்வ் பண்ண தான் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக கற்றுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க வந்து மெயினாக மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடி ரெண்டுமே கேட்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபைனலாக வந்து ரியல் டைமாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு எங்கே நம்ம லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ரீசெண்டாக வந்து AWS இந்த கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இன்டெல் கூட சேர்ந்து. லாஸ்ட் மந்த் தான் லான்ச் ஆனிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் பார்த்தேன் இந்த விஷயத்தை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்சுவலாக 4 track கொடுத்துருக்காங்க. அது 4 track என்னன்னு சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளவுட் செக்யூரிட்டியோட பேசிக்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது ஒரு 30 minutesக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதுலேயும் சர்வர்லெஸ் கான்செப்ட்டுங்கிறது AWS ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்படி நீங்கள் track 2 track 3 போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஒரு ஃபஸ்ட்டு வெப் அப்ளிகேஷனை நீங்கள் எப்படி AWS டிப்ளாய் பண்ணுறது அப்படிங்கிறத அவங்க சொல்லி தராங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து நீங்கள் உங்களுடைய ஃப்ரீ டயரில் இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா கிடைக்கும். இது இல்லாமல் உங்கள் ஓன் ப்ராஜெக்ட்டை நீங்கள் டிப்ளாய் பண்ணிவிட்டு அதை லைவில் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் ஷோ பண்ணலாம், நான் வந்து ஓனாக கிரியேட் பண்ணேன் அப்படின்ட்டு. உங்கள் ப்ரொஃபைல் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வேல்யூவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. லைக் கண்டெய்னர் கான்செப்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் AWS பேசிக்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ட்ரைனிங் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே தெளிவாக புரிய ஆரம்பிக்க ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். ஸோ இதுலேயே அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து யார் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃப்ரெஷராக இருந்தாலும் AWS பற்றி ஒன்றுமே தெரியல அப்படின்னாலும் அவங்க அட்டன் பண்ணலாம். அட் த சேம் டைம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் அவங்க நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களும் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து அட்டன் பண்ணலாம், ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ண பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீ தான். இந்த ப்ரோக்ராம் எப்படி ஜாயின் பண்ணால் இந்த பேஜோட லிங்க் நான் கீழே தரேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஜஸ்ட் பேசிக் டீட்டெயில்ஸ் தான், உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய நேம், அதுக்கப்புறம் ஜாப் டைட்டில், எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லி. இந்த கம்பெனி வந்து எக்ஸாக்டான கம்பெனி கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது, அதெல்லாம் அவங்க செக் பண்ணுறதில்ல. ஏதோ ஒரு கம்பெனி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் அண்ட் தென் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரிஜிஸ்டர் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெயில். ஸோ இதுதான் இந்த ட்ரைனிங்கோட மெயில். இதை நீங்கள் லாகின் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிரெக்டாக உங்களுடைய பேஜுக்கு போய்ட்டு லாகின் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் காமிக்கும். இதில் நீங்கள் கீழே வந்துட்டு இங்கிலீஷை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய நீங்கள் கிரியேட் பண்ண இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ்க்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. இதில் நான் சொன்ன ட்ராக் 1, ட்ராக் 2, ட்ராக் 3, ட்ராக் 4 இது எல்லாமே இதில் இருக்கும். அண்ட் தென் உங்களுடைய ரிசோர்ஸஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு உங்களுடைய டுட்டோரியல்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இதுதான் டுட்டோரியல்ஸ். இதில் நீங்கள் வாட்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டேரெக்டாக டுட்டோரியல்ஸ் போயிடும். ஒவ்வொன்று 30 minutes 40 minutes அந்த மாதிரி டிஃபர் ஆகும். ஸோ தட்ஸ் இட். இது தவிர வேறு ஏதாவது பிளாட்ஃபார்ம் வந்து நீங்கள் AWS லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு க்ளவுட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எந்தெந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் லேர்ன் பண்ணீங்க, எந்தெந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து நிறைய ஃப்ரெஷர்ஸ் அதுக்கப்புறம் வந்து க்ளவுடுக்கு மைக்ரேட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள். அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம், abin official 2020. Thanks for watching this video. See you next video. Bye.